வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கால் பண்ணுங்க 9342752934 8438837707. EMS கிஃப்ட்ஸ். உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள். வெளிநாடு அதாவது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய தமிழர்கள் சிசி தவிர்த்துக்கிட்டாங்க. 2011 ஐயா வீரமணி அவர்கள் வந்திருந்தாங்க. அப்போ நம்ம இதே மாதிரி ஒரு சமூகத்துவம் அதன் அடிப்படையில் அப்போ கலைஞர் ஆட்சி திருப்பத்தூரில் ஒரு நாடாளு கூட கலைப்பு இந்த மாதிரி வெளிநாடு வாழ் தமிழர்கள் அமைச்சகமும் நலவாரியங்களுக்காக குரல் கொடுப்போம் சொல்லி அதே மாதிரி ஐயா கலைஞர் பேசி அது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது நலவாரியம் அமைக்கப்பட்டது. ஆட்சிகள் மாறுறதுனால ஆட்சிகள் மாறிடுச்சு. மீண்டும் அதை அமல்படுத்தணும். அது ஒரு கோரிக்கை. ரெண்டாவது என்னன்னா, இப்போ தமிழக அரசு ஒரு ஓட்டுநர் உரிமம் 5 ஆண்டுகள் தலவாரியா இருந்தால் ஏற்கனவே 5 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு சட்டம் இருக்கு. இப்போ அந்த சட்டத்தை இப்போ மாற்றி ஓராண்டு கொண்டு வந்திருக்காங்க. இது தமிழ்நாட்டில் உள்ள ஓட்டுநர்களுக்கு அது சாத்தியப்பட்டு வரும். வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு அது சாத்தியப்பட்டு வராது. ஏன்னா இப்போ எனக்கு விடுமுறை என்பது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் எனக்கு கிடைக்கும் ஊருக்கு போகிறதுக்கு. இப்போ என்னுடைய ஓட்டுநர் உரிமம் எனக்கு இந்த மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் அடுத்த வருஷம் தான் ஊருக்கு போக வேண்டியிருக்கும். அப்போ அடுத்த வருஷம் நான் போனால் அங்கே நம்ம தமிழக அரசு புது சட்டம் கொண்டு வந்திருக்கு. மீண்டும் நீங்கள் புதுசாக லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நான் அங்கே போய் ஓட்டுநர் மறுபடியும் போய் பயிற்சி எடுத்து நான் ஓட்டுநர் உரிமம் எடுப்பதற்கு அது காலம் போதாது. அப்போ ஓட்டுநர் உரிமம் ரத்தாயிரும். இப்போ நாங்கள் அந்த ஓட்டுநர் உரிமம் ரத்தாயிருக்குன்னா தமிழகத்தில் நாங்கள் மறுபடியும் இந்த பணி முடிச்சுட்டு அங்கே போகிற சூழலில் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் பணியாற்ற முடியாது. அந்த ஓட்டுநர் உரிமம் இல்லைன்னா இங்கே வெளிநாடுகளில் திடீர்னு இங்கே உள்ள நிறுவனங்கள் ஓட்டுநர் உரிமம் இருக்கிறான்னு கேட்டால் காலவாரியாக இருக்குன்னா எங்களுக்கு வேலையும் இல்லாமல் போயிடும். அதனால அந்த தமிழக அரசு இங்கே வாங்கிறதுக்கு அந்த சட்டம் கிடையாது. அப்போ எங்களுக்கு நாங்கள் என்ன சொல்றோம்னா, நீங்கள் எங்களுக்காக தமிழக அரசுக்கு பரிந்துரை பண்ணி அந்த ஓராண்டு இருக்கு பாருங்க, அந்த ஓராண்டு சட்டத்தை 3 ஆண்டாக மாற்றணும். வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் நல்ல முறையில் அது பயனுள்ளதாக இருக்கணும். ஆனால் அந்த சட்டம் தமிழகத்துக்கு பொருந்தும். ஏன்னா 5 ஆண்டுகள் வரைக்கும் காலவாரி ஆகியும் அது புதுப்பிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது அது அவங்களுடைய தவறுகள். அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த சட்டத்துக்களை பேசுறதுக்கு எங்களுக்காக பேசுறதுக்கு யாருமே கிடையாது. நாங்கள் ஆதரவற்றவர்களாக வெளிநாட்டில் இருக்கோம். அப்போ இவ்வளோ மாதிரியான மக்கள் தான் எங்களுக்காக குரல் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம். நீங்கள் எங்களுக்காக பேசுகிறோம்.